உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பாக்ஸ் ஆபீஸ் மன்னர்களாக இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தல அஜித், தளபதி விஜய் இவர்கள் மட்டுமே. நீண்ட வருடங்களாக தனது பாக்ஸ் ஆபீஸை தான் மட்டுமே உழைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய சாதனை படைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போது அவரது சாதனையை முறியடிக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்காங்க தல அஜித்தும் தளபதி விஜயும். தற்போதைய தமிழ் சினிமாவின் இவர்கள் தான் பாக்ஸ் ஆபீஸ் மன்னர்களாக வலம் வந்துட்டு இருக்காங்க. இவர்களின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கு. அந்த அளவிற்கு ரசிகர்கள் பட்டாளத்தையும் தங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இவர்களின் நடிப்பில் கடைசியாக வெளியான 5 படங்களில் யார் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை இதில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படம் 110 கோடியும், 2.0 125 கோடியும், கபாலி 75 கோடியும், லிங்கா 45 கோடியும், மொத்தம் 416 கோடி தமிழகத்துல மட்டுமே வசூல் செஞ்சிருக்காரு. அடுத்து தளபதி விஜய், சர்க்கார் 126 கோடியும், மெர்சல்ல 125 கோடி, பைரவா 63 கோடி, தெரி 76 கோடி, புலி 48 கோடி, மொத்தமாக 432 கோடியும் வசூல் செஞ்சிருக்காரு. தல அஜித் விஸ்வாசம் படத்தின் மூலம் 130 கோடியும், விவேகம் மூலம் 70 கோடியும், வேதாளம் 76 கோடி, என்னை அறிந்தால் 45 கோடி, வீரம் 50 கோடி என மொத்தமா 370 கோடி தமிழகத்துல மட்டுமே வசூல் செஞ்சிருக்காரு. இதன் மூலம் கடைசியாக வெளியான 5 படங்களில் தமிழக பாக்ஸ் ஆபீஸில் நம்பர் 1 இடத்துல இருப்பவர் தளபதி விஜய் தான். இவரின் படங்களுக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. இவர்கள் படங்களை வெளியிடும் தினங்களில் வேறு எந்த நடிகரும் படங்களை வெளியிடுவதற்கு தயங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு இவருக்கான ரசிகர் கூட்டம் உருவாகி இருக்கு. இவரை பார்ப்பதற்கு ஷூட்டிங்ல பல ரசிகர்கள் கூட்டமாக சென்றுட்டு இருக்காங்க. தற்போது உள்ள தமிழ் சினிமாவில் இவரே தமிழ் சினிமா மார்க்கெட்ல உச்சத்தில் இருக்காரு. இவரின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தென்னிந்திய அளவுல முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் படங்களுக்கு தென் மாநிலத்தில் அதிக வரவேற்பு இருக்கு. தனது படங்களுக்கு போட்டியாக எந்த படமும் வெளிவராமல் இருப்பதற்காகவே முன்கூட்டியே தெரிவித்து அந்த தேதியில படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இவரின் படங்கள் வருகிறது என்றால் முதலில் இவர்கள் படத்தை மட்டுமே வாங்க தயாராக இருக்காங்க. இன்னும் பெயர் வைக்கப்படாத தளபதி 63 படத்துல சேட்டலைட் உரிமம், டிஜிட்டல் உரிமம் ஏற்கனவே விற்கப்பட்டிருக்கு. அடுத்து வெளியீட்டு உரிமையை வாங்குவதற்கு பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பல திரையரங்குகளில் இவரின் படங்களை திரையிடுவதற்கு ஆசைப்பட்டு இருக்காங்க. இவரின் நடிப்பில் ஏற்கனவே வெளிவந்த படங்களில் மீண்டும் திரையிட பிரபல திரையரங்குகள் விரும்பிட்டு இருக்காங்க.